கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. கிராம மிஷனரி இயக்கம் தரிசனமும் செயல்பாடும். இவ்வியக்கமானது 1996ஆம் ஆண்டு சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தற்சமயம் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா உட்பட 8 மாநிலங்களில் சபை பாகுபாடின்றி 1000க்கும் மேற்பட்ட முழுநேர மிஷனரிகளோடு குழு ஊழியமாக நடைபெற்று வருகிறது. 7,000 மிஷனரிகள், 1,00,000 கிராமங்கள் என்ற இலக்கை மையமாக வைத்து செயல்பட்டு வருகிறோம். கிராமங்களில் உள்ள எல்லா தரப்பு மக்களையும் வெவ்வேறு விதங்களில் சந்தித்து கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதலே தேவன் எங்களுக்கு தந்த தரிசனம். ஆரம்பத்தில் பொதுவான கிராம ஊழியமாக செய்யப்பட்டது. ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை கிராம மக்கள் ருசி பார்த்தாலும் சமுதாயத்தில் உள்ள கட்டுகளிலிருந்து வெளிவர முடியவில்லை. இதன் மூலம் ஊழியத்தில் மிகவும் சோர்வடைந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களிடம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின் மூலம் பேசினார். அது முதல் கிராமங்களில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்க வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்பட்டு வருகிறோம். சிறுவர்களுக்கென்று கிராமங்கள் தோறும் சிறுவர் வேதாகம வகுப்புகள், ஸ்கூல் மிஷன், சிறுவர் முகாம்கள், டியூஷன் சென்டர்ஸ் போன்றவற்றை நடத்தி வருகிறோம். மேலும் வாலிபர்கள் மத்தியில் தனித்தாள் ஆத்தும ஆதாயம் செய்து அவர்களுக்கு வேதாகமம் வழங்குதல், ஜெப குழுக்களை உருவாக்குதல், கல்லூரி ஊழியம், விடுதி ஊழியம், வாலிபர் மாலை, சீஷத்துவ முகாம், தலைமைத்துவ முகாம் என்ற கூடுகைகள் மூலம் அவர்களை தேவனுக்கென்று செயல்பட தூண்டுதல். மேலும் வருடத்திற்கு ஒரு முறை நாம் பணி செய்யும் எல்லா பணித்தலங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஒன்று திரட்டி மாபெரும் வாலிபர் எழுப்புதல் முகாம் ஒன்றையும் நடத்தி வருகிறோம். இம்முகாமில் தங்களை ஆண்டவருடைய பணிக்கென்று ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்காய் ராக்லாண்ட் வேதாகம கல்லூரி ஒன்றையும் நடத்தி வருகிறோம். வாலிப தங்கைகளுக்கென்று கண்மணியே கேள் என்ற பத்திரிகையையும், வாலிப தம்பிகளுக்கென்று யோசுவாவே எழும்பு என்ற பத்திரிகையையும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். மேலும் கிராமங்களில் சுவிசேஷ கூட்டம் நடத்துதல், தெரு பிரசங்கம், கைப்பிரதி ஊழியம், மருத்துவமனை ஊழியம், திரைப்பட ஊழியம், வட்டார எழுப்புதல் ஜெப குழுக்கள், சனிக்கிழமை தோறும் பிலிப் காஸ்பல் டீம் மூலம் புதிய கிராமங்களை சந்தித்தல், தினந்தோறும் கிராமங்களில் பசித்தோருக்கு உணவளித்தல், ஆலயமில்லாத கிராமங்களில் வீட்டு சபைகள் நடத்துதல் போன்ற ஊழியங்களை செய்து வருகிறோம். நாம் வழிநடத்தும் வாலிபர்கள் மற்றும்
வளர்ந்து வரும் ஆரம்ப விசுவாசிகளுக்கென மோட்ச பயணம் என்ற தின தியான இதழையும் மாதந்தோறும் வெளியிடுகிறோம். அது 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. மேலும் ஜெபக்குழு நடத்துபவர்களுக்கென்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு வெளியிடுதல், ஊழியர்களுக்கென்று கழுதைகளின் கையேடு போன்றவற்றை 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். மே மாத விடுமுறை நாட்களில் VBS நடத்துபவர்களுக்கென்று VBS புத்தகங்களை அச்சடித்து வெளியிடுதல் போன்ற இலக்கிய பணிகளையும் செய்து வருகிறோம். இன்னும் மீடியா மூலம் நேரலையில் அதிகாலை ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனையையும் நடத்தி வருகிறோம். சிறுவர் பாடல்கள், வாலிபர்களுக்கென செய்திகள், ஊழியர்களுக்கான செய்திகள் போன்றவற்றையும் வெளியிடுகிறோம். மேலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் 24 மணி நேர டிவி சேனல் ஒன்றை நடத்தவும் ஆண்டவர் கிருபை பாராட்டியுள்ளார். ஆமேன் வில்லேஜ் டிவி என்ற இந்த சேனல் கிராமங்களுக்காக, கிராமங்களில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களுக்காக, முதல் தலைமுறை விசுவாசிகளுக்காக, கிராமங்களில் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்காக, தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான இல்லங்களை ஆமேன் வில்லேஜ் டிவி தேடிச் செல்கிறது. அன்பானவர்களே, 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாய் இதுவரை நடத்தி வருகிறார். இதற்கு ஒரே காரணம், உலக மக்களுக்காக அழுது கொண்டிருக்கிற ஆண்டவரை சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் தரிசித்து அவரின் கண்ணீரை துடைக்க வேண்டுமே என்ற பாரத்தோடு செயல்பட துவங்கினதுதான். இதை சபைகள் தோறும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக இயன்றதை செய்ய முன்வாருங்கள். ஜெபியுங்கள், இணையுங்கள், தோள் கொடுங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பாவுடைய வாக்குத்தத்த வசனம் ஒன்று தெரியுதா, இல்லை 2 வசனம் தெரியுதா, உங்களை பிசாசு தொடவே முடியாது. ஃபியூ மினிட்ஸு ஏசப்பா உங்க கூட பேசட்டும்னு சொல்லி காத்துருங்க. கொஞ்ச நேரம் பேசுறது கேளுங்கங்க. நீங்கள் தனிமையில் அல்ல, என் ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்கள், எப்பொழுதும் செய்தி என்பது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை. நாங்கள் கிராமங்களில் ஊழியத்துக்கு போகும்போது கையில் பைபிள் கொண்டுட்டு தான் ஊழியக்காரங்க போவாங்க. பார்த்துருக்கீங்களே? பாருங்கள், நிறைய கிராமத்தில் பைபிளோடு ஊருக்குள்ளே போனாலே இவங்க மதமாத்த வந்துட்டாங்கடான்னு சொல்லி உடனே எதிர்த்து ஊரை விட்டு அனுப்பி வச்சிருவாங்க. இப்படிப்பட்ட எத்தனையோ கிராமங்களில் நான் ஊழியம் செய்யாமல் திரும்பி வந்திருக்கிறேன். அதற்கப்புறம் நான் யோசித்தேன், கையில் பைபிள் வச்சுருக்கல, மனசுக்குள்ளே பைபிள் இருந்தால் போதுங்க. என் உள்ளத்துக்குள்ளே ஏசப்பாவுடைய வார்த்தை இருக்குதா, அந்த வார்த்தை தாங்க ஏசப்பா. யோவான் 1:1 என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாயி. பார்த்தீங்களா? அப்போ வார்த்தை உள்ளத்துக்குள்ளே இருந்தால் போதும். இந்த செய்தி கேட்குற உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏசப்பாவுடைய வாக்குத்தத்த வசனம் ஒன்று தெரியுதா, இல்லை 2 வசனம் தெரியுதா, உங்களை பிசாசு தொடவே முடியாது. அல்லேலூயா! அதற்குரிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மனசில் இருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை எடுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆமென். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியுது. அதை நீங்கள் அறிக்கையிடுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கட்டாயம் வருங்க. செய்தி என்பது என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. அப்போ நிறைய கிராமத்தில் பைபிள்லாம் வச்சுட்டு சும்மா போவேன். என்ன செய்வேன் தெரியுமா? யாருங்குள்ள வீட்டுக்குள்ளே யாருங்க கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவேன். அவங்க வெளியே வந்த உடனே, யார்ப்பா நீன்னு, ஏன்பா இப்படி கத்தி எங்களை சத்தமிடுற? ஆமாங்க, நான் தான் ஜோசியக்காரன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படியா? பாருங்க, வரவேற்பு பார்த்தீங்கன்னா பாயை விரித்து
திண்ணையில் உட்காந்துருவாங்க. சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொன்னால் சும்மா அவங்க கையை பார்த்து, ஏங்க இவ்வளோ கவலைப்படுறீங்க? சின்ன ஒரு பலகீனம் இருக்குது, ஐயோ நான் செத்து போயிடுவேன்னு பயப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகள் ஒழுங்கா இல்லை, அக்கிரமம் பண்ணுறான், பாவம் செய்யணும்னு கவலைப்படுறீங்களாம்மா? தாயே ஏன் கவலைப்படுற? ஆமாம் தம்பி அப்படி சொல்லுவாங்க பாருங்க. ஐயோ கணவர் குடிக்கிறானா, அவங்க ஏதோ பாவத்தில் அடிமையாக இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுறீங்களா? உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையா? எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் இருக்குது. சொல்லு தம்பி, என்ன பரிகாரம் நாங்கள் செஞ்சிடறோம் அப்படி கிராமத்து ஜனங்க சொல்லுவாங்க பாருங்க. பரிகாரம் என்னன்னா, இயேசுவே எனக்கு உதவிச்சேன்னு சொல்லி உன் வீட்டில இருந்து கூப்பிடணும், எங்கேயும் போக வேண்டியதில்லைன்னு சொல்லுவோம். அவர்கள் பரவாயில்ல கணேசா, நல்ல சொல்றீங்களே, நாங்கள் அந்த ஏசப்பான்னு சொல்றோம், வாயா வலிக்கும் போது ஏசப்பான்னு நாங்கள் சொல்றோன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கம் என்பது நம் எல்லோருக்கும் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆண்டவர் பேசணும்னு நினைச்சார்னா கழுதை வைத்து கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்குற சகோதரனே சகோதரியே, ஃபியூ மினிட்ஸு ஏசப்பா உங்க கூட பேசட்டும்னு சொல்லி காத்துருங்க. கொஞ்ச நேரம் பேசுறது கேளுங்க. இந்த கணேசன் ஏசப்பா பத்தி பேசுறான். எங்க அப்பா பேர் கருப்பையா, அம்மா பேர் சரஸ்வதி. கருப்பையா சரஸ்வதி மகன் கணேசன் ஏசப்பா பத்தி பேசுறான்னா அப்போ உண்மை இருக்குமா இல்லையா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இப்படி பேச முடியுமாங்க? அப்போ ஏன் கணேசன் ஏசப்பா பத்தி பேசுறான்? ஏசப்பாவை நான் ருசி பார்த்திருக்கிறேங்க, அவர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்த்திருக்கிறேன் ஐயா. இயேசு என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நான் ருசி பார்த்திருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ருசி பார்த்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னங்க வேணும்? என்ன அற்புதம் வேணுங்க? இந்த ஏசப்பான்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். நான் முதல்ல ஏசப்பாவை எப்படி ருசி பார்த்தேன்னு கேட்குறீங்களா? என் ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்து டாக்டர் 6 மாசத்துல செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். அவ்வளோதாங்க. சர்ச்சுக்கு போனேன். அவங்க பாடுற பாட்டு பண்ணுற பிரசங்கம் ஒன்றும் புரியாது. ஜோமன்னு சொல்லும் போது 1 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசினேன். கிறிஸ்தவங்க சாமி ஏசப்பாட்ட 1 நிமிஷம் பேசுவோம். காசா பணமா வாயா வலிக்க போது, ஏசப்பா என் இருதய வியாதியில் டாக்டர் 6 மாசத்துக்கு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு உயிர் தாங்கன்னு சொல்லி நான் அழுதங்க. 1 நிமிஷம்தான். 5 வாரம் சர்ச்சுக்கு போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணங்க. 5 நிமிஷத்துல இந்த கிறிஸ்தவங்க சாமி ஏசப்பா என் வியாதியை சுகப்படுத்திட்டாரு. டாக்டர் பார்த்து வியாதி இருந்ததுக்கான அறிகுறி இல்லைன்ட்டார். இந்த செய்தியை கேட்குற சகோதரேஸ்வரி 5 நிமிஷம் ஒதுக்குங்க. தனியாக ஒரு சுவர் பக்கமாவோ தனி அறையிலையோ இல்லை எங்கேயாவது உட்காந்து உங்கள் கவலைகளை ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட கவலை இருக்குன்னு சொல்லி புலம்புங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை நீங்க ருசி பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கும் உங்க கூட பேசுவதற்காக ஏசப்பா இடத்துல ஜெபம் பண்ணப்ப ஏசப்பா என்ன தெரியுமா தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னாரு? இந்த செய்தியை கேட்கிற அநேகர், ஐயோ நான் மட்டும் தனியா இருக்கிறேன், அனாதையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யறவங்க ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி புலம்புறீங்களா? நீங்க சகோதரன், நீங்க தான் புலம்புறீங்களா? ஐயோ எங்க அலுவலகத்துல நான் மட்டும் தனியா இருக்கிறது போல இருக்கு, எல்லாரும் எனக்கு விரோதமா இருக்கிறாங்க, புலம்புறீங்களா? எங்க வீட்டில் என்னை சுத்தி என் உறவுக்காரங்க நிறைய பேர் இருந்தாலும் நான் ஏதோ அனாதை போல ஃபீல் பண்றேன், அப்படி சொல்லி இங்க இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க தனியா இருந்தாலும் நீங்க தனியாவே இல்லைங்க, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு வசனத்துல இருந்து விளக்கி சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டா 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி, இவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவன் ஏமாத்துக்காரன், பொய் சொல்லி அண்ணன்ட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவன் வாங்கிடுறான். சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். அப்பா கொடுக்குற பிளஸ்ஸிங்கை நான் தான் ஏசான்னு சொல்லி பொய் சொல்லி வாங்கிட்டான். அதனால அவங்க அம்மா பாருங்க சொல்ற, நீ உன் அண்ணன் உன் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறான், நீ போய் கொஞ்ச நாள் நம்ம உறவுக்கார வீட்டில் போய் தங்கிருன்னு சொல்லி
இந்த யாக்கோபு அனுப்பி விட்டாச்சு. பாருங்க, யாக்கோபு தனியா வனாந்தரத்துல நடந்து வருகிறான். அவன் ஒரு இடத்துல கள்ள தலைக்க வச்சு தனிமையாக தூங்குகிறான். எவ்வளவு கஷ்டங்க. எல்லாம் இருந்தும் இல்லாதது போல இவன் நித்திரை செய்கிறான். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு யாக்கோபுடைய நிலைமை தான் ஓ நிலைமையா? அப்படிப்பட்ட தனிமை உணர்வோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்களா? எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனாலும் அநேக நேரங்கள் நான் தனியாகத்தான் இருக்கிறேன். எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு அனாதையாக யாக்கோபை போல நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பலோடு இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, உனக்குரிய தீர்க்கதரிசன வார்த்தை இந்த செய்திக்குரியது. அல்லேலூயா. பாருங்க, அப்படி தனிமையா இருக்கிற அவனுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்துல, அங்கேயே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். பாருங்க, அவன் அனாதையா ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை ஆண்டவர் சந்திக்கும்படி அங்கு வருகிறார். எப்படி அங்கு காண்பிக்கிறார்? ஒரு சொப்பனத்தின் மூலியமாக பேசுகிறார். அந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, ஆண்டவர் பேசுகிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஒருவேளை என்ன போல ஊழியக்காரர்கள் கொண்டு உங்களோடு கூட பேசுவார், சொப்பனத்தின் மூலியமாக பேசுவார், தரிசனங்கள் மூலியமாக பேசுவார், சூழ்நிலைகள் மித்தமாக ஆண்டவர் பேசுவார். உங்க கூட ஒரு செய்தியை சொல்லணும்னு சொன்னா அவர் ஏதாயிலும் ஒரு விதத்திலே அவர் பேசுவார். இவனுக்கு சொப்பனத்தின் மூலியமாக யாக்கோபோடு கூட பேசும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டார். அவர் என்ன பேசுறார் பாருங்க. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்துல 13ஆம் வசனத்துல, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. பாருங்க, இவன் தனியா இருக்கிறான். இவன் கூட ஆண்டவர் முதல்ல பேசுகிற நற்செய்தி என்ன தெரியுமாங்க? ஆறுதலின் செய்தி என்ன தெரியுமா? நீ ஒன்றும் தனியா வனாந்தரத்துல நீ நடந்துகிட்டு இருக்கல, தனியா அனாதை போல இங்க கிடக்குறியா? உனக்காக தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. தேவதூதர்கள் சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. உனக்கு உதவி செய்யும்படி ஏறுகிறார்கள், பதிலை கொண்டு வரும்படி இறங்குகிறார்கள். தேவதூதர்கள் இருக்காங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க தனியே இல்லை, உங்க கூட தூதர்கள் இருக்கிறார்கள். உன் கால் கல் இடராதபடி தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். ஆமென். ஏசப்பா பேர் என்ன தெரியுமாங்க? சேனைகளின் கர்த்தர். இப்ப ஏசப்பா என் கூட இருக்கிறானா ஒருத்தரா இருப்பாரு, அவர் சேனைகளின் கர்த்தர். பெரிய சேனைகள் இருக்குங்க. இங்க பாருங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, கர்த்தர் உதவி செய்யும்படி நின்று கொண்டு இருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கல, உனக்காக நிற்கிறார். உன் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோரே, யாக்கோபு போல நீ தனிமையோடு இருக்கிறாயா, எல்லாம் இருந்தும் இல்லாதது போல இருக்கிறையா, என் ஆண்டவர் தம்முடைய வல்லமை உனக்கு அனுப்புவார், புதிய வழிகளை திறப்பார். அவரோடு உன்னோடு கூட அவரும் அவருடைய தூதர்களும் உன்னோடு கூட பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென், ஆமென். பாருங்க, இன்னொரு சம்பவத்தை உங்களுக்காக நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். யோசுவா எழுதின புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. யோசுவா யுத்த களத்துல இருக்கிறான். 13ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, யுத்த களத்துல கூடாரத்திலிருந்து கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறான். அங்க என்ன பார்க்கிறான்? இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. அல்லேலூயா. இவன் நினைக்கிறான் யுத்த களத்துல யோசுவாவும் யோசுவாவோடு இருக்கிற யுத்த வீரர்கள் தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். யுத்தத்திற்கு இவன் வர்றதுக்கு முன்னாடி யுத்த களத்துல உருவின பட்டயத்தோடு கூட கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அருமையான தேவடி, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க மாத்திரம் யுத்தம் பண்ணல. ஐயோ, எங்க வேலை ஸ்தலத்துல ஒரு யுத்த களமா இருக்கு பாருது, என் பிஸ்னஸ் ஒரு யுத்த களமா இருக்குது, என் குடும்பத்துல என் பிள்ளைகளோடு கூட போராடுகிறேன், தனிமையிலே போராடுகிறேன் என்று சொல்லுகிறாயா? நீங்க தனியாவே இல்லைங்க, உருவின பட்டயத்தோடு என் ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்யும்படி நிற்கிறார். இங்க பாருங்களேன், உரைக்குள்ள பட்டயம் இல்லை, பட்டயத்தை என்ன செய்யறாரா? உருவின பட்டயம். அப்படின்னா என்ன? யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. உன்னுடைய குடும்ப காரியமா, பிஸ்னஸ் காரியமா, ஊழிய காரியமா, உருவின பட்டயத்தோடு என் ஆண்டவர் உனக்காக அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா.
அவ்வளோ பெரிய ஆண்டவர் தாங்க உங்க கூட இருக்கிறார். இன்னும் பாருங்களேன், 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு வேலைக்காரன், தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே வர்றான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா, எழுந்து வெளியே வந்து புறப்பட்டு பார்த்தா, இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். இவங்க 2 பேரை கைது பண்றதுக்கு பெரிய இராணுவம், யுத்த படைகள், குதிரைப்பட இராணுவங்களே வந்துருச்சுங்க. எனக்கு அதை பார்த்தாலே ஆச்சரியம். 2 பேரை கைது பண்றதுக்கு இராணுவமே அங்க வந்து நிற்குதுங்க. இராணுவம். அருமையான சகோதரனே சௌரே, உனக்கு விரோதமாக பெரிய இராணுவங்கள், சேனைகள் உனக்கு விரோதமாக நின்றாலும் அங்கு ஆறுதலின் வார்த்தை என்ன தெரியுமா? இவன் என்ன செய்கிறான்? புலம்புகிறான். ஐயோ என் ஆண்டவனை நான் என்ன செய்வோம் என்று புலம்புகிறான். இனி அவ்வளவுதான், இவ்வளவு பேர் இராணுவமே நம்மளை சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்றான். பாருங்க, இவன் நினைக்கிறான் நாம 2 பேர் தான் இருக்கிறோம், இங்க இராணுவமே நம்மளை கொல்றதுக்காக, கைது பண்றதுக்காக, சிறைப்படுத்துவதற்காக நிக்குதேன்னு சொல்றான். இப்ப பாருங்க, அங்க இருக்கிற ஊழியக்காரர் 16ஆம் வசனத்துல, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, நீங்க தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? ஐயோ, எல்லாவற்றிலும் பிசாசுகள், எல்லா விதத்திலும் துக்கத்தை வரவேற்கிறது, தடையாக இருக்கு, எல்லாம் நீங்க புலம்புறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட சொல்லுகிற வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவர் அதிகம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது எலிசா இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்த உடனே ஆண்டவர் அந்த வேலைக்காரன் கண்ணை திறக்கிறாரு. அங்கு பார்க்கிற காட்சி என்ன? எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். அங்க இராணுவங்கள், குதிரைகள், ரதங்கள் சும்மா இருக்குது. இங்க என்ன தெரியுமா? அக்கினியின் மயமான ரதங்கள், குதிரைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, நீங்க தனிமையில் அல்ல, என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவ தூதர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகளோடு பரலோகமே உனக்கு பின்பாக வருகிறது. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 38 வருட வியாதி ஒரு மனுஷன் படுத்தே கிடக்கிறான். அவன்கிட்ட ஏசப்ப போய் அவன் கேட்குறான், நீ சுகமாகணும்னு சொல்லி விரும்புறியாப்பான்னு கேட்குறான். அவன் என்ன சொல்லி புலம்புறான்? ஐயோ, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று புலம்புறான். இதுதாங்க இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைங்க. உதவி செய்கிறதுக்கு ஒருவர், இயேசு கிறிஸ்து உன் அருகில் இருக்கிறார், ஐயோ எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி புலம்புகிறோம். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் தனிமையில் அல்ல, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கூப்பிட்டா வருவாருங்க. வாசல் படியில ஆயத்தமா இருக்கிறார், உனக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். யுத்த களத்தில் உருவின பட்டயத்தோடு உங்கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய தேவர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக சுறுசுறுப்பா ஆயத்தமா இருக்கிறாங்க. அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் உன்னை சுற்றிலும் இருக்கிறது. ஐயா, ஏன் கலங்குகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஐயா, 27 வருஷமாக இந்த இயேசுவை நான் ருசி பார்க்கிறேன். நான் தனிமையில் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுகிற என்னுடைய விசுவாச அறிக்கை என்ன? கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிற விசுவாச அறிக்கை. தாவீது தனியா இல்லையா, அவன் வலது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறத நம்புகிறான், அறிக்கை எடுக்கிறான். இதை பார்த்த உடனே பாருங்க, இந்த விசுவாசத்தினால அவன் கோலியாத்துக்கு பயப்பட மாட்டான். கணேசனும் நானும் ஏசப்ப என் வலது பக்கத்துல இருக்கிறத நம்பிட்டேங்க. எப்பொழுதெல்லாம் நான் ஆபத்துகளும் நெருக்கங்களும் கவலைகளும் சூழ வருகிறதோ, என் வலது பக்கத்துல ஏசப்பா இருக்கிறதை நான் நம்புகிறேன்னு விசுவாசிகள் திரும்புவேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்கள? சொல்லுகிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார், அற்புதம் செய்கிறார். ஐயா, இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சௌரி, நீ தனிமையில் அல்ல, வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், உருவின பட்டயத்தோடு இருக்கிறார், தூதர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள். சந்தோஷத்தோடு அவர் கைகள் அர்ப்பணி. இப்பொழுது ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார். ஒரு அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, யாக்கோபு அனாதை இல்லை,
நீர் நின்று கொண்டிருக்கிறீர். தேவதூதர்கள் ஏறுகளாக இறங்குகளாக இருக்கிறார். எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி. உருவின பட்டயத்தோடு யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீர் அப்பா. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராக எங்களோடு இருக்கிறீர் அப்பா. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு எங்களோடு இருக்கிறவர் நீர் அதிகம் அப்பா. ஆமென். இந்த வார்த்தைகள் கொண்டு எங்களோடு கூட பேசுறதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய வல்லமை வருவதாக, அவர்களுக்காக வழக்காடுவீராக, அவளுக்காக யுத்தம் பண்ணுவீராக, அவள் விரும்புகிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை தருவீராக, வரவேண்டிய பணங்கள் இயேசுவின் நாமத்தால் வருவதாக, அவர்களுக்கு இருக்கிற ஆண்டவரே வழக்குகளில் நீர் ஜெயத்தை தருவீராக, இயேசுவின் நாமத்தினாலே புதிய வழிகள் திறக்கப்படுவதாக ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரணம் நிச்சயம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.